அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயாத் அஸ்மதிஷ்டார்த்த சித்தே. குரு பயிற்சி பலன்கள் நிகழ்ச்சிக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நவம்பர் 20, 2021 திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் இரவு 11:31 குரு மகர ராசியிலிருந்து நேர்கதியாக கும்பராசிக்கு பயிற்சி அடைய போகிறார். 13/4/2022 3:49 வரைக்கும் அங்கே தான் இருக்க போகிறார். ஸோ காலபுருஷ தத்துவத்தின்படி மேஷத்திலிருந்து பார்க்கும் பொழுது 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்திற்கு குரு பயிற்சி அடைய போகிறார். இது வரைக்கும் சனியுடைய வீட்டில் குரு நீச்சமாக இருந்தார். இப்போது 11ஆம் இடத்திற்கு சமமான இருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு பயிற்சி ஏற்படுகிறார். மகர ராசி நண்பர்களுக்கு இந்நாள் வரை லக்னத்திலிருந்து படாத பாடுபடுத்தியிருக்கக்கூடிய அந்த குரு நீச்ச குரு, குழந்தைகளால் அவமானங்கள், குழந்தைகள் மூலியமாக அவமானங்கள், உங்களுடைய உடல்நிலைகளை பாதிப்பு, கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஒன்றுமே பண்ண முடியலையேன்னு ஃபீல் பண்ணக்கூடிய நபர்களுக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி அப்பாடா தப்ஸ்டண்டா சாமி அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில வரப்போகிறீங்க. ஸோ நல்ல பண வரவு, சொத்து மதிப்பு ஏறுவது, வாடகை வாங்கக்கூடிய யோகம், வீட்டில் கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன வேறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள் வரும். வேலையில் உங்களை அடிக்க ஆளே இல்லைன்னு அவ்வளோ அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஆளுமை திறன் மிக்க ஒரு மிகப்பெரிய ஒரு பதவி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வாடகை வாங்கக்கூடிய யோகம் அதிகரிக்கும். லீஸுக்கு ஏதாவது இடத்த வாங்கக்கூடிய வாய்ப்புகள், பழைய இடத்த வித்துட்டு புது இடம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள், ஆக்டிங் சம்பந்தப்பட்ட துறைகளில் மிகப்பெரிய அளவுக்கு ஜொலிக்கக்கூடிய வாய்ப்புகள், புதிய வாய்ப்புகள் வரக்கூடிய அம்சங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். சொல்லுவோம் தொழிலில் அந்த அளவுக்கு அமோகமாக இருக்குது. பொருளாதாரம் நல்ல ஏற்றம், பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் குரு உங்களுக்கு கொடுக்குறார். நோய், வழக்கு, கடன் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. எந்த விதமான கன்ஃபியூஷனும் இல்லை. பக்குவமாக பேசி ஈஸியாக வேலையை முடிக்கக்கூடிய ஒரு அம்சம், அதாவது அந்த நாலேஜ், அந்த நுணுக்கத்தை கற்றுப்பீங்க. அதன் மூலியமாக கௌரவம், அந்தஸ்து அமோகமாக இருக்கும். உங்கள் பேர் சொன்னாவே நடுங்குவாங்க, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். மகர ராசி நண்பர்களுக்கு அந்தளவுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய இந்த ஒரு குரு பயிற்சியாக கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக வீட்டில் மட்டும் விட்டு கொடுத்து போகணும், இல்லைன்னா தேவையற்ற மனக்கசப்புகள் நடக்கும். கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவனுடைய உடல்நிலைகளில் பாதிப்பு கொடுக்கும். வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள், கிராம்ப்னு சொல்லுவோம், திடீர்னு அடி வயிறு பிடிச்சிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அசிடிட்டி, கேஸ்னால அது நடக்கும். கொஞ்சம் பார்த்துக்கிறது நன்மையை தரும். மகர ராசி நண்பர்கள், அதுலேயும் உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு அப்பா மூலியமாக வரக்கூடிய காசு பணம் நன்றாக வரும். கண், மூக்கு, வாய், தொண்டை சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். செல்வாக்கு அதிகரிக்கும். நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் சொன்னீங்கன்னா யாருமே நோன்னு சொல்ல மாட்டாங்க, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். கவர்மெண்ட் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், டாக்டர்ஸ்க்கு அருமையான சீட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், அதாவது குழந்தைகள் யாரெல்லாம் நீட் எழுதியிருக்கீங்களோ அருமையான சீட்டு கிடைக்கும். குழந்தை நல மருத்துவராக கூட சான்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில பேருக்கு டென்டிஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள், அருமையான ஒரு அம்சங்களில் உத்திராட நட்சத்திரக்காரங்க இருக்காங்க. மகர ராசி திருவோண நட்சத்திரக்காரங்க புதிய பண வரவு, சொத்துக்கள் மூலியமாக நிறைய லாபங்கள் உண்டாகும். யாரெல்லாம் வாட்டர் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸில் இருக்காங்களோ, கெமிக்கல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸில் இருக்காங்களோ, கலை உலகம் சார்ந்த நபர்கள் இருக்காங்களோ, பால், தயிர், வெண்ணெய் சார்ந்த உற்பத்தியாளர்கள் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு அருமையான பண வரவு உண்டு. ஃபுட்டு பிஸ்னஸ் இருக்கிறவங்க தெய்வ அனுகிரகத்தின் மூலியமாக நிறைய பண வரவு வந்துட்டே இருக்குன்னு சொல்லலாம். ஒரு நிலையான பண வரவு வந்துட்டே இருக்கும். பணத்துக்கு பற்றாக்குறையே கிடையாது. மிக யோகமான காலகட்டங்கள் இருப்பீங்க. ஏதோ ஒரு தொகை அம்மாவுடைய உடல்நிலைக்காக கண்டிப்பாக செலவு செய்ய வேண்டி வரலாம். கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறதும் சேமித்து வச்சுக்கிறதும் நன்மையை தரும். மகர ராசி நண்பர்களில் அவிட்டம் நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் சில விஷயங்கள் சூடாக பேசுவீங்க. பண வரவு கனமாக இருக்கும். நாக்கு கடியில் சில புண் வளர்க்க வாய்ப்புகள் இருக்குது. உடம்பு உஷ்ணம் அதிகரிக்கும். அதே மாதிரி இந்நாள் வரை பணம் வரலன்னு, கொடுத்த பணம் ரிட்டர்ன் வரலன்னா இந்த காலகட்டங்களுக்கு கூப்பிட்டு பேசினா உடனே வந்துடும்.
எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். நீங்கள் போய் அந்த இடத்துல நின்று பேசுனீங்கன்னா அந்த இடம் அந்த கரெக்டாக அந்த டைமில் முடிஞ்சிடும். எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் நீங்கள் போனீங்கன்னா நடந்துடும். அரசாங்கம், அரசியல் சம்பந்தப்பட்ட வட்டாரம் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ரொம்ப யோகமான காலகட்டங்கள். புதிய பதவிகள், பேச்சாளராக நிறையா பேர் வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள். மகர ராசி நண்பர்களுக்கு அவ்வளோ யோகமான காலகட்டங்களில் இருக்கீங்க. மகர ராசி நண்பர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக கலியுக காமதேனு, கல்பவருஷம், மந்த்ராலய மகாபிரபு, ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் ஜீவ சமாதி மடம் எங்கிருந்தாலும் சரி, அந்த மடத்தில் ராகவேந்திர சுவாமி பிருந்தாவனத்துக்கு முகத்துடைய பகுதியில் அலங்காரம் செய்யக்கூடிய வகையில் உங்களால் ஆன ஏதாவது தான தர்மங்கள் பண்ணுங்கள். அதே மாதிரி குழந்தைகளுக்கு ஒருவேளை சாப்பாடு தானம் பண்ணிங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.